நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பெரிய பண்டிதனா பண்டிதன் ஒன்னத்துக்கும் உதவுறதில்ல. பெரிய பண்டிதர்னு சொல்லிக்கிறாரு, ஆனா அவருடைய தங்கச்சி கூட சமாளிக்க முடியல. சி, அவனோட குடும்பத்தை பத்தி கூட யோசிக்கல. அவர் வீட்டு கௌரவத்தை பத்தி கூட யோசிக்கல. சி. வணக்கம் குருவே. மகா முட்டாளுக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும், வழி மாறினவனுக்கு நல்ல வழி தெரியட்டும். குருஜி, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சபைக்கு வழி அந்த பக்கமா இருக்கு, ஆனா நீங்க என்னன்னா இங்க. நாம ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்கோம்? வாங்க குருஜி. திசை மாறி போனவங்களுக்கு அம்மா சீக்கிரமாவே வழி காட்டிட்டாங்களே. போங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி அடிக்கடி சண்டை போடுறீங்கன்னு தெரியலையே. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? விஷயம் கைமீறி போறதுக்கு முன்னாடி நம்ம மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா ராமகிருஷ்ணனை நாம இதோட நிறுத்தி ஆகணும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. குருவே, என்னாச்சு? பார்க்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க. என்ன பண்றது மகாராஜா, விஷயம் அந்த மாதிரியானது. இப்ப என்ன திரும்பி என் மேல பழி போட போறாரா என்ன? மகாராஜா, எனக்கு கொஞ்சம் அவகாசம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, குரு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லுங்க குருவே, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னன்னு சொல்றது மகாராஜா, உங்களோட சாம்ராஜ்யத்துல மிகப்பெரிய பாவம் நடந்துகிட்டு இருக்கு மகாராஜா. என்ன பாவம் நடந்துட்டு இருக்கு குருவே? மகாராஜா, உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் இங்க உங்களுக்கு எதிரா ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்ல கூட எனக்கு நான் கூசுது மகாராஜா. அம்மா தாயே, இந்த குரு மொத்த தேங்காவையும் என் தலைமையில உடைக்க போறாரா என்ன? மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல குரு சொல்றத கேக்குறேன், அதுக்கப்புறமா நான் நீங்க சொல்றத கேக்குறேன். கொஞ்சம் உட்காருங்க. சொல்லுங்க குருவே, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? மகாராஜா, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, பாவம் செய்யறாங்க மகாராஜா. என்ன ஏமாற்றம், என்ன பாவம்? விஷயத்தை தெளிவா சொல்லுங்க குருவே. இன்னைக்கு அவர் மானத்தையும் பறக்க விட போறாரு, என் மானத்தையும் பறக்க விட போறாரு. மகாராஜா, என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு தேங்காய் அதிகமா கிடைச்சிருக்கு மகாராஜா. இன்றைய பூஜைக்கு எனக்கு கிடங்குல இருந்து 11க்கு 12 தேங்காய்கள் கிடைச்சிருக்கு மகாராஜா. ஆனா ராஜ கிடங்கோட கணக்கு வழக்குல அது 11 அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு மகாராஜா. 11 மட்டும்தான். ஆனா குருவே, இதுல ஏமாற்றம் பாவம் எதுவுமே இல்லையே. உங்களுக்கு ஒரு தேங்காய் அதிகமா கிடைச்சிருக்குன்னா அதுக்கு சந்தோஷப்படுங்க. இதுல சந்தோஷப்பட எதுவும் இல்ல மகாராஜா. இதுல சந்தோஷப்பட முடியாது, துக்கம்தான் பட முடியும். இது ஒரு தேங்காய் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ராஜ கடங்கல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே எப்படி பராமரிக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஆனா ஒரு தேங்காய் தானே அதிகமா கிடைச்சிருக்கு குருவே. மகாமந்திரியாரே, ஒரு இடத்துல இருந்து ஒரு தேங்காய் வெளியே வருதுன்னா அங்க இருந்து தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பொட்டலம் கூட வெளியே வரலாம். யாருக்கு தெரியும், ஏற்கனவே வந்ததோ என்னவோ. நாம ஒண்ணு பண்ணலாம் குருவே. கணக்கு பிள்ளைய வர சொல்லலாம். தப்பு பண்ணது அவர் தானே.
மந்திரியாரே இல்ல நீங்க மகாராஜா, அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. மகாராஜா யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க அந்த தப்பை மறைக்கத்தான் முயற்சி செய்வாங்க. இப்ப நாம நடந்ததை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒருத்தரை தான் எதிர்பார்க்கணும் மகாராஜா. சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கணிச்சு அங்க தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒருத்தர். நீங்க சொன்னது சரிதான் குருவே. அத பண்ணக்கூடியது ஒருத்தர் மட்டும்தான், நீங்க தான். உங்ககிட்ட தான் அதை செய்யறதுக்கான ஞான திருஷ்டி இருக்கு. உண்மைதான் மகாராஜா, உண்மைதானே. அப்போ மந்திரியாரே, மகாராஜா, எல்லா கணக்கு வழக்கையும் குரு கிட்டே ஒப்படைச்சிருங்க. கட்டளைப்படியே மகாராஜா. இல்ல மகாராஜா, இல்ல. இப்ப என்னோட சூழ்நிலை என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு பிரம்ம திருஷ்டி இருக்குது. ஆனாலும் இந்த காரியத்தை என்னால இப்போ செய்ய முடியாது மகாராஜா. ஏன்னா பூஜை இருக்கு எனக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த காரியத்திற்கு இதுக்குன்னே பிறந்த ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா, அதாவது மகாராஜா, எனக்கு விடுமுறை வேணும். என்ன? சரிதான். வேலை வருதுன்னு தெரிஞ்சதுமே அந்த வேலையை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது விடுமுறைக்கான நேரம் இல்ல, வேலைக்கான நேரம். இது முக்கியமான வேலை. இதுல எந்த தவறும் நடக்கக்கூடாது. அதனால நான் இந்த வேலைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அண்ணா மகாராஜா, நான் பாஸ்கரோட அன்னப்பிரசன்ன பூஜைக்கும் நான் ஏற்பாடு பண்ணணும்ல. நான் எல்லா கணக்கு வழக்கையும் என்னோட வீட்டுக்கு கொண்டு போறேன். அது எப்படி கணக்கு வழக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க? அதாவது அரசாங்க கணக்கு வழக்குகளை இதுவரைக்கும் யாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்த்ததில்லை மகாராஜா. இது அரசாங்க சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு. அதுல எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. தவிர உங்களுக்கே கூட பண்டித ராமகிருஷ்ணரோட வீட்டு நிலைமை தெரியும். அந்த நிலையில அவரு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். குரு சொல்றது சரிதான். கணக்கு புத்தகங்கள்ல நம்ம ராஜ்யத்தை பத்தின ரொம்ப ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ராமகிருஷ்ணரே, இந்த வேலையை நீங்க இங்க இருந்தே செஞ்சாகணும். இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்களும் யாரையும் சந்திக்க முடியாது, உங்களையும் யாரும் சந்திக்க மாட்டாங்க. நீங்க நேரடியா என் கண்காணிப்புல இருப்பீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! விடுமுறை கேட்க வந்தா என்ன சிறையில் அடைச்சிட்டாரு இந்த குருஜி. பூவில் இருந்த முள்ள வெட்டி வீசி எறிஞ்சாச்சு. முதல் கட்ட வேலை வெற்றிகரமா முடிஞ்சது. அடுத்த கட்டம், இப்போ அங்க இருக்கிற பூவை திரும்ப கொண்டு வரணும். நான் சொல்றது கவனமா கேளுங்க. இவங்க எங்க கவனமா கேட்க போறாங்க? இவங்களோட கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. முதல்ல அரிசியை நல்லா கழுவிக்கணும். முதல்ல இந்த அரிசியை எடுத்து நல்லா கழுவிக்கணும், புரியுதா? ஓஹோ, குறி எங்கேயோ வச்சா அம்பு எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் பாதாம சின்ன சின்னதா உடைச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாதாம சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சுக்கணும். சரியா சொன்ன. அதுக்கப்புறம் குங்குமப்பூவை பால்ல போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பால்ல குங்குமப்பூவை ஊற வைக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எனக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆனா என்னோட அம்மா சாரதா தேவிக்கு தான் புரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு புரியல. நான் உன்கிட்ட சொல்ற விஷயத்தெல்லாம் நீ என் தம்பி கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? நான் எங்க சொன்னேன்? நான் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரிதான். எல்லாம் நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுல. நான் சொன்னதை அப்படியே பண்ணிடு. பாயசம் பண்ணதுக்கு அப்புறம் காய்கறிங்களையும் வெட்டிடு. உருளைக்கிழங்கு பெருசா, தக்காளியை சின்னதா, வெண்டைக்காவை ரொம்ப சின்னதா வெட்டிடு. பாயசம் பண்ணதுக்கு அப்புறம் காய்கறிகளையும் வெட்டிக்கணும். உருளைக்கிழங்கு பெருசா, தக்காளி கொஞ்சம் சின்னதா, அப்புறம் வெண்டைக்காவை ரொம்ப சின்னதா வெட்டிக்கணும். உருளைக்கிழங்கு பெருசா, தக்காளி கொஞ்சம் சின்னதா, வெண்டைக்காய ரொம்ப சின்னதா. அதெல்லாம் சரிதான். ஆனா கோவிந்த், நீயே இதை ஒப்பிச்சிட்டு இருக்க. இப்பதானே அனந்தலட்சுமி சொன்னாங்க, ஒப்பிக்க ஒப்பிக்க எல்லாம் மனப்பாடம் ஆயிடும். ஓஹோ, ஒப்பிக்க ஒப்பிக்க எல்லாம் மனப்பாடம் ஆயிடும். ஆனாலும் நீயே ஒப்பிக்கிற. மனப்பாடம் பண்ணதா? மனப்பாடம் பண்ணிக்க. சரிதான். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கோ தெரியல.
ஒரு பக்கம் அந்த காதல் பறவைகள் சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாஸ்கரனோட அன்னப்பிரசன்ன பூஜைக்கான ஏற்பாடு. இந்த புத்தகங்கள்ல தவற தேடுறதுங்கிறது மலையில எலிய தேடுறதுக்கு சமம். இதுக்கு அதிக நேரம் ஆயிடும். இப்படியே போச்சுன்னா நான் என் பாஸ்கரனோட அன்னப்பிரசன்ன பூஜைக்கு போக முடியாமலே போயிடும். அதுக்கப்புறம் அன்னப்பிரசன்ன பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்காலத்துல ஒழுக்கத்தை சொல்லித்தர பூஜையில என் பாஸ்கரனுக்கு என்ன பாடம் சொல்லி தர போறாங்கன்னே தெரியல. பாரு கண்ணா, உயரமான கோட்டை, உயரமான வீடு, இதோட சௌகரியங்களே தனிதான். அதனால எப்பவும் இந்த மண்ணையே தேர்ந்தெடு. உன்னோட அம்மாக்காக பெரிய பெரிய வீடா கட்டி கொடு, சரியா? அம்மா, வீடெல்லாம் அப்புறம் கட்டிக்கலாம். முதல்ல இங்க ஒரு புது குடும்பம் உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது வரைக்கும் எனக்கு யாருமே பூ கொடுத்ததே இல்ல. எனக்கும் தான். யாராவது பாலை கொட்டிட்டாங்களா? என் செல்ல மகனே, சாலதா சொல்றதெல்லாம் கேட்காத. இந்த தடவை நான் சொல்றத கேளு. மால்ல இருக்க உலகத்தை தேர்ந்தது, பாத்திரத்துல இருக்க உலகத்தை தேர்ந்தது. அதனால இப்போ என் மணி என்ன உலகத்தை தேர்ந்தது? மணிக்குமார் சித்தப்பா, நான் ஏன் உலகத்தை தேர்ந்தெடுக்கணும்? யாரு என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு உங்களை மாதிரி என்ன சின்ன பையன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு நான் இந்த கடாயை தேர்ந்தெடுக்கணுமா? பெரியவனா வளர்ந்ததும் விதவிதமான உணவு சமைச்சு தரணுமா? எப்பா ஆண்டவா, இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் பதட்டப்பட்டு ஏதாவது தப்பான பொருளை தேர்ந்தெடுத்துட கூடாது. கண்டிப்பா அவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல 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 இல்ல, இப்படியே போன என் பாஸ்கரன் பதட்டம் அடைஞ்சிருவான். இவங்களுடைய தாக்கம்லாம் என் பாஸ்கரனை பாதிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லார்கிட்டயும் இருந்து அவனை காப்பாத்தணும். மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்காக என் கையாலே உங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவையும் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீ பண்ணதா? ஆமா மகாராஜா. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நல்ல வேளை சின்ன மகாராணி இந்த உணவெல்லாம் பண்ணல, இல்லனா எனக்கு சாப்பிடறதுக்கே தோணி இருக்காது. ஆனா மகாராஜா, இதெல்லாம் பார்க்கும்போது தோணுதுல. இதெல்லாம் பார்க்கும்போது இதை எடுத்து சாப்பிடறதுக்கு என் கைகள் ரொம்ப ஆவலா இருக்கு. என்னோட நாக்கு இதை எடுத்து சுவைக்கிறதுக்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்க. என்னோட இதயமும் கூட இதோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக ஆர்வமா தவிச்சுக்கிட்டு இருக்கு. மகாராஜா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. மகாராஜா, நீங்களே இப்போ என்னை எப்படி வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு பாருங்க. பண்டித ராமகிருஷ்ணனை சரியான இடத்துக்கு அனுப்பியாச்சு. இப்ப ஆட்டத்தோட அடுத்த கட்டம் அவன் வீட்ல இருந்து அனந்தாவை கூட்டிக்கிட்டு வர்றது. அப்ப குருஜி, இவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க என்ன திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப வரைக்கும் என்னால எதையுமே யோசிக்க முடியல. தலை வலிக்குது. ஒரு வேலை பண்ணுங்க தனி. சொல்லுங்க குருஜி. நீ வந்து என் தலை அமுக்கு, மணி வந்து என் கால் அமுக்கு. சரி குருஜி, உங்க தலையை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி கொண்டு வரேன். என்ன பண்றது மணி, என்ன பண்றது? இன்னைக்கு குருஜி இரவு முழுக்க நம்மள சேவை செய்ய வச்சிருவாரு. என்ன பண்றது தனி? இந்த கிழவனோட மூளை இருக்கே, அதை வேகமா செயல்பட வைக்கிறதுக்கும் எந்த வழியும் இல்ல. மணி, என்னால மட்டும் முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ,
ஆனா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சொல்லு சொல்லு, என்னது? என்னுடைய திட்டப்படி குருஜியோட மூளைய செயல்பட வைக்க வேண்டிய வேலையை நாம பண்ண போறது கிடையாது, அப்புறம் குருமாதா பண்ணுவாங்க. ஆஹா, அதுவும் சரிதான். என்ன நடக்குது? அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல மணிக்குமார் சித்தப்பா. உங்களால பார்க்க முடியலன்னா என்ன, நான் உங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையும் சொல்றேன். பின்னாடி பாயாசம் கொதிச்சிட்டு இருக்கு, முன்னாடி காதலர்களோட காதல் கொதிச்சிட்டு இருக்கு. அம்மா, எப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க, காதலோட. இந்த தேனீங்க நம்மளோட பூவை ஏன் சுத்திட்டு இருக்கு? ஆமாமா, இந்த அனந்தா நம்ம கோவிந்தோட ராதாவாக ஏன் முயற்சி பண்ணிட்டு இருக்கா? இங்க என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா, இது கொஞ்சம் கூட வேக வைக்காத காய். இது ஏதோ காதல் மாதிரி தெரியுது. ராமா ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இங்க மொத்தமா தப்பா இருக்கேம்மா. ராமா சொல்ற விஷயத்த சில சமயங்கள்ல நாம கேட்கணும். ஆமாமா, அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப என்னோட செல்ல தம்பிய இந்த அனந்தா கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? குருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? முட்டாளுங்களே, எடுக்க போனது எள்ளு எண்ணெயா இல்ல எள்ளுல இருந்து எண்ணெயா? இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்சிக்க? மாடு மாதிரி செக்காட்டிக்கிட்டு இருந்தீங்களோ? இல்ல இல்ல குருஜி, நாங்க தலையை அமைக்க வர்றதை விட உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையா கொண்டு வந்திருக்கோம். இதால உங்க தலைவலி மட்டும் போகாது, உங்க மூளை கூட வேகமா செயல்பட ஆரம்பிச்சிரும். இல்ல இல்ல, இது ஒரு பாவம், இது ரொம்ப பெரிய பாவம். குருமாதா, உங்க கணவரோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுல பாவம் இருக்கா என்ன? ஆமாமா குருமாதா, மகா ஞானி, எல்லாமே தெரிஞ்சவரு, வேதங்கள் தெரிஞ்சவரு, எதிர்காலத்தை தெரிஞ்சவரு. அவருக்கு மூளை இல்லைன்னு சொல்லும் போது, அதாவது அவருடைய மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுங்கும் போது நீங்க உதவலனா இவருடைய மான மரியாதை என்ன ஆகும்? வர்ணமாலா, இது பாவம் இல்ல புண்ணியம். இவங்க சொன்ன தீர்வு எதுவோ அதை செஞ்சு உன் கணவர்கிட்ட இருந்து புண்ணியத்தை தேடிக்க. என்னால உங்க கண்ணு முன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. சரி சரி, அப்ப நானு என்னோட கண்ணை மூடிக்கிறேன். இது நல்லது. இப்ப ஆனந்தமா இருக்க போகுது. சரியா சொன்ன. வா, வந்து தீர்த்து வை. சரிங்க சுவாமி. இந்தாங்க குருமாதா. நான் ஒண்ணும் ரொம்ப பலமால அடிக்கல. ஆண்டவா, என்ன நடந்துருச்சு? என்ன பண்ண வரலமால? ஏன் இப்படி பண்ண? என்ன இவங்கதான், இவங்க 2 பேரும் தான் இந்த தீர்வை பண்ண சொன்னாங்க. அதாவது குருஜி, ஒரு மிகப்பெரிய வித்வான், மிகப்பெரிய சாமியார் தான் எங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதத்தான் நாங்க குருமாதா கிட்ட சொன்னோம். அடி முட்டாளுங்களே, இப்ப என் கண்ணுக்கு எல்லாமே 4 நாளா தெரியுது. ஆஹா, பண்டிதர் இதையும் சொன்னாரு. மூளை 4 மடங்கு அதிகமா வேலை செய்யும்னு சொன்னாரு. இப்ப கூட அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. வாய மூடுங்க முட்டாளுங்க. இது என்ன இது? என்னோட தலைவலி மொத்தமா போயிடுச்சு. வர்ணமாலா, இப்ப நீ போமா. என்னங்க? உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. அதாவது உன்னுடைய உதவிய 7 ஜென்மத்துக்கு என்னால மறக்கவே முடியாது. சரிங்க சுவாமி, நான் போறேன். இப்ப அந்த பண்டித ராமகிருஷ்ணனால ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி என்னோட முதல் கட்டத்தை முடிச்சனோ அதே மாதிரி 2வது கட்டத்தையும் முடிப்பேன். அற்புதம் அற்புதம். அப்போ நீ ஆசையா சமைச்ச உணவை இப்ப நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இதனா இப்படி ரொம்ப அன்பா சாம்பார்ல முக்கிக்கிறேன், அப்புறம் அன்பா பருப்புல முக்கிக்கிறேன், அப்புறம் கொஞ்சமா ஊறுகாய். ஆஹா, பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதே. ஒரு நிமிஷம் மகாராஜா. என்னாச்சு? ஒரு நிமிஷம். இப்படி என்ன பண்ண? கொஞ்சமா அன்பு மகாராஜா, கொஞ்சமா காதல்.
அற்புதம் அற்புதம். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க மகாராஜா. மகாராஜா, ராமகிருஷ்ணரே, என்னாச்சு? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டீங்களா? அது வந்து மகாராஜா. மகாராஜாலாம் வேண்டாம் ராமகிருஷ்ணா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. வேலை முடிஞ்சுதா இல்லையா? கணக்கு வழக்குல ஏதாவது தப்பு இருந்துச்சா? எழுதுகோல். எழுதுகோலா? எழுதுகோல் கிடைக்கல மகாராஜா. எழுதுகோல் கிடைக்கலையா ராமகிருஷ்ணரே? ஆமா, உங்ககிட்ட இருக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இந்த நாட்டோட மகாராஜா. நான் வாள் வீசுறவன். எழுதுகோலுக்கு என்கிட்ட என்ன வேலை இருக்கு ராமகிருஷ்ணா? என்கிட்ட அதெல்லாம் இல்ல. ஆனா எழுதுகோல் இல்லாம நான் எப்படி? மகாராணி சின்னாதேவி, சொல்லுங்க மகாராஜா. நீங்க எனக்கு நிறைய காதல் கடிதம் எழுதுவீங்கல்ல? ஆமா மகாராஜா. அப்ப உங்ககிட்ட எழுதுகோல் இருக்கும்ல? இருக்கு மகாராஜா. அது எங்க இருக்கு? அதனா ஒரு சின்ன பெட்டியில வச்சிருக்கேன். அது சின்ன பெட்டிக்குள்ள இருக்கு ராமகிருஷ்ணா. போங்க, போய் அதை எடுத்துக்கங்க. இப்ப இந்த சுவையான உணவை சாப்பிடலாம். மகாராணி சின்னாதேவி, நீங்க திரும்பவும் இதுல கொஞ்சம் உங்க அன்பை பொழிகிறீங்களா? மகாராஜா, மகாராஜா, இப்ப என்னாச்சு ராமகிருஷ்ணா? மன்னிச்சிடுங்க. இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி பார்க்க வெள்ளை காகிதம் இருக்குமா? வெள்ள காகிதங்களும் அங்கதான் இருக்கும் ராமகிருஷ்ணா. நல்லா தேடி பாருங்க, இங்க வராதீங்க, போங்க. சரி சரி சரி, மன்னிச்சிடுங்க மகாராஜா. என் வீட்டுல இருந்திருந்தேன்னா நான் உங்களை கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். சரி சரி, போங்க, அங்கதான் இருக்கும். மகாராஜா, சாப்பிட ஆரம்பிங்க. இனி பண்டிதர் ராமகிருஷ்ணர் வரமாட்டாரு. கண்டிப்பா வரமாட்டார்ல? ஆமா மகாராஜா, ஆரம்பிங்க. அப்ப சரி. மகாராஜா, இப்ப என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? உங்களுக்கு என்ன கிடைக்கல? அது உள்ள ரொம்ப கொசுவா இருக்கு. அந்த கொசுக்குள்ள விரட்டுறதுக்கு ஏதாவது மருந்து கிடைச்சதுன்னா? கொசுவ விரட்ட வேணும்னா என்னோட வாழை தரவா? மகாராஜா, கோவப்படாதீங்க. வாளால கொசுவை கொல்ல முடியாது. மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் மட்டும் என் வீட்டுல இருந்திருந்தேன்னா நான் உங்களை கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போய் பாருங்க. அங்க இந்த கொசு உங்களை கடிக்கவே கடிக்காத. சரி மகாராஜா, நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்க கட்டளைப்படியே பண்ணிடுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது சரிதான். ஆனா இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும். கணக்கு வழக்குல உங்க வீட்டுல இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே மகாராஜா. அம்மா, அவன் என்னோட தம்பி. யாரோட வலையிலயும் அவன் விழமாட்டான். அது இந்த அனந்தாவா இருந்தாலும் சரி, அந்த குருவா இருந்தாலும் சரி. வாங்க தனிமணி. சரிங்க குருஜி. வாதனி போலாம். குருஜி இங்க கிடையாது. இந்த பக்கம். குருஜி இங்க கிடையாது. இந்த பக்கம் குருஜி. குருஜி இங்க இல்ல. இந்த பக்கம் சொல்லிட்டேன். இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல. குருஜி விழுந்துட்டாரு. என் தலை இப்போ 4 மடங்கு வேகமா சுத்துது. இப்ப அந்த ராமகிருஷ்ணன் என்ன வேற யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா அவதான் அவனை அவளோட பாட்டுக்கு ஆட வச்சுக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது? என்னைய பார்க்க விடுங்க. மணிக்குமார் சித்தப்பா, நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? இங்க மணி அடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் இல்ல. மேலத்தாள வாசிக்க வேண்டிய விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா, கல்யாணம் முடிச்சு சுத்தி வரும்போது நீ எனக்கு ஒரு விஷயம் தரணும். என்ன விஷயம் தரணும்? சொல்லு. என்ன விஷயம் நான் உனக்கு தரணும்? கத்தியா? இல்ல. அப்போ கரண்டியா?
கரண்டிலாம் ஒண்ணும் இல்ல அப்பாவி பயலே. வாக்கு வாக்கு கொடுக்கணும் புரியுதா? ஆனா வாக்கு எப்படி கொடுக்கறது? வாயால. வாயால எனக்கு ஃபுன்னு அடுப்புல இருக்கிற நெருப்ப ஊத மட்டும்தான் தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு நான் சொல்லி தரேன். இப்ப நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதுக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுக்கறேன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். சரி, நான் வாக்கு கொடுக்கறேன். அட முதல்ல என்னன்னு சொல்ல விடு. நான் வாக்கு கொடுக்கறேன். என்ன சொல்லி தர போறாளோன்னு தெரியல. இவங்களை போய் தடுக்க கூட எனக்கு வெக்கமா இருக்குமா? அப்பா, இங்க ஏன் முதல் உணவு சடங்குக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப என்னடானா கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது சரியே இல்ல. இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை. அம்மாடி சாரதா தேவி, போ அவங்கள நிறுத்து. நான் ஏன் போனோம்? நீங்க போங்க. அம்மா நீங்க போங்க. நான் போய் அதுக்கு வா. அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. சொல்லு, 7 வாக்கையும் கொடுக்க தயாரா இருக்கல்ல? என்னோட காதுல இந்த நாதசுர சத்தம்லாம் ஏன் கேக்குது? அப்பா, நாதஸ்வரத்தை விடுங்க. யாராவது பண்டிதரை கூப்பிடுங்க. மந்திரத்தை ஆரம்பிங்க. சுத்தி வரவே ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே மந்திரத்தை சொல்றேன். மங்கல்யம் தந்தனா நீனா மம ஜீவன ஹேதுனா. என் காதுல கல்யாண மந்திரம்லாம் கேக்குது. முதல் வாக்குறுதி போஷாக்குக்கான வாக்குறுதி. அதனால சொல்லு, நீ எனக்கு தினந்தோறும் நல்ல நல்ல உணவுகளை சமைச்சு கொடுப்பேன்னு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். தினமும் உனக்கு நல்ல நல்ல உணவுகளை சமைச்சு கொடுப்பேன்னு. இப்ப தடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்பா. முதல் சுத்து முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது வாக்குறுதி சக்திக்கானது. எப்போல்லாம் நான் பலவீனமா உணர்றேனோ அப்பெல்லாம் என் பலத்துக்காக நீ என்னோட கை கால்களை பிடிச்சு விடணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எப்பெல்லாம் பலவீனமா உணர்றனோ அப்ப நீ எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு நீ என் காலை பிடிச்சு விடுவ. இல்ல இல்ல, ஏன் கை கால்களை பிடிச்சு விடணும். அதாவது நான் உன் கை கால்களை பிடிச்சு விடுவேன். பாருங்க பாருங்க, முதல் வாக்குல சமையல்காரன் ஆக்கிட்டா, ரெண்டாவது வாக்குல சேவகன் ஆக்கிட்டா, இன்னும் என்னென்னலாம் ஆக்க போறான்னு தெரியல. முதல்ல எனக்கு தலையில வலி மட்டும்தான் இருந்தது. இப்ப வர்ணமால அடிச்ச அடியில எல்லாமே மங்கலா தெரியுது. அங்க எனக்கு எல்லாம் நாளா தெரியுது. ஏன்னா இது 4 முனை சந்திப்பு தான். நாலு பக்கத்துலயும் வழிங்க 4 நாளா தெரிஞ்சு குழப்புதே. 4 வழி எங்க தெரியுது? ஏன்னா உங்க மூளை குழம்பி போயிடுச்சு. அது என்னவோ உண்மைதான். என்ன சொன்னேன்? குருஜி, தெளிவாயிடுச்சு. உங்க மூளை தெளிவாயிடுச்சு. அதுவும் 4 மடங்கு அதிகமா. வாங்க என் கூட அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பாடம் நடத்துவோம். ஆனா குருஜி, ராமகிருஷ்ணர் பண்டிதரோட வீடு அந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கமா இருக்கு. வாங்க குருஜி போவோம். இந்த பக்கம் குருஜி. இங்க பாயம் முட்டாளுங்க. இங்க குரு யாரு? நீங்க. அப்ப யார் சொல்றது சரி? நாங்க. என்ன நீங்களா? மூடுங்க வாய். நான் சொல்றதுதான் சரி. ஏற்கனவே முட்டாளுங்களான உங்களை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. பேசாம என் பின்னாடி வாங்க. ஆமா மாதிரி வராம சீக்கிரம் வாங்க. பாத்தியாதனி, அடுத்த வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி நீ எனக்கு கொடு. பெண்களும் வாக்குறுதி கொடுக்கணும்ல? இல்ல இல்ல, இப்பெல்லாம் பெண்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆண்கள் மட்டும்தான் வாக்குறுதிகளை கொடுக்கணும். அடுத்த வாக்குறுதி செல்வ செழிப்புக்கான வாக்குறுதி. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ஒவ்வொரு காசு வழக்கு எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துறேன். இல்ல இல்ல, எனக்கு உன்னோட சம்பாத்தியத்துக்கான கணக்கு வழக்கெல்லாம் வேண்டாம். நீ சம்பாதிக்கிற எல்லா காசும் வேணும். நான் வாக்கு கொடுக்கறேன். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாம் உன்கிட்டே கொடுத்துறேன்.
மாட்டான். நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவன் பண்ணுவான். ஆமாக்கா, நான் எப்பவும் நீங்க சொல்றதான் செய்வேன். பாரு, பாத்துக்கோ, இதுதான் உன்னுடைய செல்ல கோவிந்த. கேளு, இவன் உன் கையை விட்டு போயிட்டான், உன் கையை விட்டு போயிட்டான். இல்ல இல்ல, இவன் என்னோட செல்ல தம்பி, நான் இவனோட செல்ல அக்கா. நான் என்ன சொல்றேனோ அதை தான் இவன் பண்ணுவான். இல்லையா கோவிந்த்? ஆமாக்கா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ இவனை நம்பிக்கிட்டு இருக்கியா? பாருங்கம்மா, இன்னும் இவனை நம்பிக்கிட்டு இருக்கா. சாரதா, நான் சொல்றதை கேளு. இப்ப நீ சொல்றது இல்ல, அவ சொல்றதுதான் அவன் கேட்பான். இல்ல இல்ல, என்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்பவே உன்னுடைய இந்த மூட நம்பிக்கையை விளக்குறேன் பாரு. இப்ப எல்லாம் தெளிவா தெரிஞ்சிரும். இவன் ஒன்னு அதிகமா நேசிக்கிறானா இல்ல அவளையானு பாத்துக்கிட்டே இரு. அம்மா தாயே, லட்ட எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கோவிந்தா, யார உனக்கு ரொம்ப பிடிக்குமோ முதல்ல அவங்களுக்கு இத ஊட்டி விடு. இந்தா ஊட்டி விடு. கோவிந்த், யார் மேல நீ அதிக பாசம் வச்சிருக்கியோ, யார் சொல்றத நீ கேப்பியோ அவங்களுக்கு இத ஊட்டி விடு. சரியா? அக்கா, நீங்க ரொம்ப அன்பா பேசுறீங்க. நான் அதிகமா உங்க மேலதானே அன்பா வச்சிருக்கேன், அப்படிதானே? அதனால நான் முதல்ல லட்டுவை உங்களுக்கு தான் ஊட்டி விட போறேன். என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி அழுறீங்கக்கா? எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீ அவளை கூட்டி விடுறா. பிரமாதம். கவனம் எங்கேயோ இருக்கு, மனசு எங்கேயோ இருக்கு. ஆஹா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அழாத சாரதா. உன் தம்பி இப்படிதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பாக்குறதுக்கு தான் அப்பாவியா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள இவன் ஒரு பாம்பு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இவன் என்னோட தம்பில இல்ல, என்ன அவமானப்படுத்திட்டான். நீ என்னோட இதயத்தை உடைச்சிட்ட. ரொம்ப சரியா சொன்ன. அம்மா, அழுதுதான் ஆகணும்னா கொஞ்சம் ஸ்வரத்துல அழுதுருங்க. எப்பவும் நான் அழுவுற மாதிரி. ஐயா குருஜி, நில்லுங்க குருஜி. எங்க போறீங்க குருஜி? குருஜி குருஜி சொன்னா கேளுங்க குருஜி. குருஜி நில்லுங்க. எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க துஷ்டனே, ஏமாத்துக்காரனே, வெளிய வர்றியா இல்லையா? என்னோட தங்கச்சிய, என்னோட அன்பான, ஆதரவான, பாசமான ஒரே ஒரு தங்கச்சிய எப்படி நீ ஏமாத்தலாம்? குருவே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் பேசும்போது குறுக்க பேசாதேங்கிறேன் நானு. இவன் வேற எனக்கு நாளா தெரியறான். யார பார்த்து கைய நீட்டி பேசுறதுனே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. நீ யாரா இருந்தாலும் அமைதியா குறுக்க பேசாத. உன் குடும்பத்து முன்னாடி என்ன உண்மையை பேச விடுங்கிற. அப்பதான் உன் மனைவிக்கும் உண்மை என்னன்னு தெரியும். யார் அவங்க உண்மையான பரமேஸ்வரன் நினைக்கிறாங்களோ அவன் உண்மையானவன் இல்லன்னு. மனசு பூரா விஷம்தான் இருக்கு, மனசு முழுக்க அழுக்காதான் இருக்கு. நீ ஒரு ஏமாத்துக்காரன், துரோகி. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? வல்லத்தான் சொல்றேன், ஏமாத்துக்காரா. உன்னோட உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் எண்ணங்கள் எல்லாம் தப்பு தப்பா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏமாத்துக்காரா, மனைவின்னு ஒண்ணு இருக்கும் போதே மத்த பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. யாரு, நானா? என்ன பேசுறீங்க குருவே? என்னோட மனைவி வீட்ல இருக்கா. அப்படி இருக்கும் போதேதான் நீ மத்த பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. குருவே, நீங்க எனக்கு அடி வாங்கி கொடுத்துறாதீங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டை விட்டு நல்லா அடிச்சு துரத்தணுங்கிற. நானு அடிச்சு துரத்தணும் உங்களை எல்லாம். ஐயோ, வந்துட்டாலே. என்னது இது? எனக்கு திடீர்னு விதவிதமா பிராணிகள் எல்லாம் தெரியுது. குருஜி, அதாவது இது பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீடு கிடையாது. இது கோத்வால் ஐயாவோட வீடு. இது அவருடைய தர்ம பத்தினி. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குருஜி, நீங்க தப்பான வீட்டுல பத்த வச்சிட்டீங்க. தப்பான நெருப்புல எண்ணெயும் ஊத்திட்டீங்க. உன்னோட தம்பி இப்படிதான் இருப்பான்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும் சாரதா. மூளையிலயும் கல்லுதான் இருக்கு, இதயத்திலயும் கல்லுதான் இருக்கு. அப்பா, நெருப்புல நெய் ஊத்தாதீங்க, அப்புறம் நெருப்பு உங்க பக்கமே திரும்பிட போகுது. இத உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இப்படிதான் பண்ணுவாங்களா? என் தம்பி சொல்ற மாதிரி என்ன குத்தி காட்டுறீங்களா? நீ 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 ஏன் மேல ஏன் கோவப்படுற? நாள் பூரா அரசவன்னு ஓடிடுறீங்க. குடும்பத்தை பத்தி கவலையே இல்ல. தூக்குங்க. எத? வீட்டோட பொறுப்புகளை தூக்குங்க. உங்களோட கடமையை பண்ணுங்க. குடும்பத்துக்கான பொறுப்பை எடுத்துக்கோங்க.
குடும்பத்தை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒரு நாள் அரசவைக்கு போகாம வீட்டை பாத்துக்கிட்டா உனக்கு என்ன ஆயிட போகுது? இதுதான் காலையில நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப சொல்றதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அத பண்ணதான் சீக்கிரமா வந்தேன். அப்ப ஏன் விடுமுறை வாங்கிட்டு வரல? அததானே கேட்க போயிருந்தேன். பேசாத பேசாத, பண்ணு. ஐயோ, நீங்க என்ன பண்ண விட்டா தானே பண்றதுக்கு. வாய் மூடு. கடமையை விட்டு ஓடுனதெல்லாம் போதும். இப்ப நீங்களே இத சமாளிங்க. இத சமாளிச்சுதான் ஆகணும். இல்லனா குருவோட நேரடியான பகை உருவாயிடும். ரொம்பவும் தவறான நேரத்துல இந்த குழப்பம் ஆரம்பிச்சிருக்கு. யாருக்குமே என்னோட முதல் உணவு சடங்கு பத்தி கவலையே இல்ல. நீங்க அனாவசியமா ஒரு ராட்சசிய கோவப்படுத்திட்டீங்க. அவங்க கோவத்துக்கு முன்னாடி யாரு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது குருஜி. குருஜி, அவ்வளவுதான் உங்க கதை. 4 ராட்சசிங்க என்ன நோக்கி வர்றாங்களே. உங்களை நோக்கி இல்ல, கோத்வால் ஐயாவை நோக்கி. அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவர் தெரியாம பேசுறாரு, அப்படி யாரும் இல்ல. அப்படின்னா நம்ம குரு பொய் சொல்றாரா? குருஜி, கோத்வால் ஐயாவை காப்பாத்துங்க. இல்லன்னா அவருடைய மனைவி கையால இன்னைக்கு அவருக்கு இறுதி சடங்கே நடந்து போயிடும். வாய மூடுறீங்களா முட்டானுங்களா? புயல்னு ஒண்ணு வரும்போது நாம காப்பாத்திக்க வேண்டியது முதல்ல நம்மளோட வேண்டியதான். அவன் அடி மட்டும் தான் வாங்குவான். ஆனா நாம சின்ன பின்னமாயிருவோம். மாதம் குறிச்சி முதல் முறையா புத்திசாலித்தனமா பேசியிருக்கீங்க. அந்த புயல் நம்ம பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும். அப்படியே நழுவுங்க. குருவே, எங்க போறீங்க? எனக்கு இப்போ வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. ஏய், நில்லு நில்லு, சொன்னா கேளு. நீ உன் கணவரையே தாக்க போறியா? ஐயோ, கணவர் அடிக்கிறது பாவம் தெரியுமா? அப்படியா? சிரஞ்சீவி வெங்கடேஷ். ஐயோ, பசங்களை எதுக்காக கூப்பிடுற? பிரசாத் வள்ளு மங்களம், உத்தப்பா சுந்தர் ஜெயசூர்யா. எதுக்காக எல்லாரையும் கூப்பிடுற? பசங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லம்மா. அப்படின்னா நீங்க இப்ப யுத்தத்துக்கு தயாராகுங்க. யுத்தமா? தாக்குங்க. அனந்தலக்ஷ்மி, ஒரு நல்ல விருந்தாளிக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. அதாவது கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து விருந்தாளிங்க வீட்டுல இருந்துட்டு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிடணும். சரியா சொன்னீங்க. அப்படிதான் எப்பவும் இருக்கணும். இல்லனா விருந்தாளிகளுக்கு மரியாதை கிடைக்கிறது குறைஞ்சிரும். சரியா சொன்னீங்க. எவ்வளவு புத்திசாலி பொண்ணு பாருங்கம்மா. அப்போ நீங்களும் ஒரு நல்ல விருந்தாளியா உங்களோட கடமையை செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா நான் தான் இந்த வீட்டோட விருந்தாளியே கிடையாது, அப்படிதானே? அப்பா, அவங்க மனசுக்குள்ளேயே கோவிந்தா அவங்க கணவராவும் இந்த வீட்டை அவங்களுடைய புகுந்த வீடாவும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நான் உங்களோட மனைவியோட அன்பான, புத்திசாலியான, பாசமான, எல்லாமே போய் பணிவான மாணவி. அதனால ஒரு மாணவியா என்னோட பாடங்கள் முடியற வரைக்கும் என்னால போக முடியாதுல்ல. அதான் முடிஞ்சிருச்சுல. அங்க பாருங்க, பாயசம் கூட பண்ணிட்டீங்க. அடடடடா, பார்க்கவே எவ்வளவு சுவையா இருக்கு இல்லங்கம்மா. இப்ப நீங்க சந்தோஷமா இங்க இருந்து புறப்பட்டு போகலாம். அதுதான் முடியாதுல்ல. நான் என் அண்ணனோட தலை மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாரதா தேவி கிட்ட இருந்து எல்லா உணவுகளையும் நான் முழுமையா கத்துக்கிற வரைக்கும் என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நான் இவ்ளோ உணவுகளை கத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 2-3 மாசமா தான் ஆகும்ல. இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்க இன்னும் 2-3 மாசத்துக்கு இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் குருவே அவரோட கையாலேயே என்னை இந்த உலகத்துல இருந்து அனுப்பி வச்சிருவாரு. இப்ப வேற ஏதாவது தான் யோசிச்சாகணும் அப்பா. கோவிந்தா, வாசல் காவலன் மாதிரி இங்க வாசல்லயே நின்னுகிட்டு இருக்க போறியா? இங்க இருந்து நகர்ந்து போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஐயோ, வேற என்னென்னலாம் தோணுது? மனசுக்குள்ள அப்பப்போ படன்னு துடிக்குது. சில சமயம் சீரகடிச்சு பறக்குது. அடே பறந்தாமா, போது நிறுத்து. கொஞ்சம் நிதானமாயிரு. உன்னோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. அதனால விருந்தாளிங்க கிட்ட இருந்து எப்பவும் நீ விலகி இருக்கணும். அதுலயும் குறிப்பா அனந்தா கிட்ட இருந்து.
சரிங்க மாமா, நான் அப்படியே பண்றேன். ஆனா என்னோட பாதங்கள் தானாவே அங்க போயிடுது மாமா. அத வெட்டிடு. என்ன? அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வை. ஆ, ஆ, அப்படியே பண்றேன். ஆனா அவங்களே என்கிட்ட வந்தா என்ன பண்றது? அப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ எனக்கு இத சொல்லு, எந்த வேலையை பண்ண உனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப நேரம் ஆகும்? ஆ, 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 என்றதுக்கு பிரமாதம். அப்ப சேமிப்பு அறைக்கு போ. அங்க போய் அன்னப்பிரசன சடங்குக்கு இது வரைக்கும் எவ்வளவு லட்டு தயாரா இருக்குன்னு போய் பாரு. போ. அறைக்கு போய் என்ன? இத போறேன் மாமா. கோவிந்தா, அங்கே என்னோட தம்பி எதுக்காக சேமிப்பறைக்கு அனுப்புனீங்க? ஐயோ, கிளியையும் மைனாவையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது உன்னை கூண்டுல அடைச்சுதான் ஆகணும். பூட்டேங்க. இப்ப என் தம்பியை உள்ள பூட்டி வைக்க போறீங்களா? அத பண்றது அவசியம் சாரதா. அப்ப உள்ள அவன் என்ன சாப்பிடுவான் குடிப்பான்? ஐயோ, முட்டாள் தம்பியோட புத்திசாலி அக்கா. சேமிப்பறையில எல்லாமே இருக்கு. நீ பூட்டு எங்க இருக்குன்னு சொல்லு. அங்க. அம்மா, இவளும் உள்ள போயிட்டா? ஆ. ஐயோ, நிறுத்துங்க. நிறுத்த முடியாது. ஐயோ, கொஞ்சம் கேளுங்க. எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் சொல்லாத. நான் என் கடமையை செய்யறதில்ல, நீ தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப கடமையை செய்யறேன். இதோ இந்த அறைய பூட்டியாச்சு, இந்த சாவிய தூக்கி போட்டாச்சு. இப்ப கிளி உள்ள, மைனா வெளியே. சந்திக்க வாய்ப்பே இல்ல. முட்டாள். ஆ? கிளி மைனா ரெண்டு உள்ளதா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.